ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான எஃபெக்ட். ஆனால் என்ன, நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு சுத்தமாகவே புரியாது. ஏன்னா அதில் சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவேன். நானே ரொம்ப மிஸ்டேக் பண்ணி தான் இதை எடிட் பண்ணேன். சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பாயிரும். சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோக்குள்ளே வந்து நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போயும் சொல்கிற மாதிரின்னு சொன்னேன். அதை விட்டு வேறு பிக்சார்ட் அப்ளிகேஷன் லிங்க்கில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எடுங்க. அதை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு நான் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்துட்டு கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் க்ராப் பண்ணுங்கள். டூல்ஸ் இருக்குது, அது டூல்ஸில் க்ராப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸ் அதில் போய் க்ராப் பண்ணிட்டு ட்ரா ஆப்ஷன் இருக்கும். ட்ராவில் போய்ட்டு ட்ரா கொடுங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபோட்டோ மாதிரி போட்டுருந்துச்சு, அதை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கொஞ்சம் அந்த நீங்கள் வச்சுருக்க இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் தப்பாகி போகும். நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வீடியோவில். அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு ஒரு எம்டி லேயர் போடுங்க. எம்டி லேயர் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிஎன்ஜி ஃபார்ம் எடுத்துருவீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜ் இதில் ஆட் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே எரேஸ் ஆப்ஷன் தொட்டு ஓகே, ஒப்பாசிட்டி கொஞ்சம் மீடியமாக, சைஸு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, கரெக்டாக வச்சாச்சின்னு நினைக்கிறேன். பாருங்களேன், பார்ப்போம். எரேஸ் பண்ணுறவங்களுக்கு சரியாக தெரியல. அந்த பனியனை மட்டும் பாருங்களேன். அங்கே வருங்க, ஒயிட் கலரில் எந்த கலர்லேருந்து இப்படி நல்லா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு மீடியம் ஒயிட் மாதிரி வந்திருக்கு. ஒயிட் கலரில் வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த லேயர் ஆப்ஷன் தொட்டு மெர்ஜி பண்ணிடுங்க. ரெண்டையும் முதல் 2 இதை மட்டும் மெர்ஜி பண்ணிட்டீங்களா? மெர்ஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட் ஃபோட்டோவில் போங்க. ஒரு எம்டி லேயர் போடணும், ஒரு எம்டி லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் எம்டி லேயர் போட்டு இந்த இமேஜோட அந்த ஒரு 2 இமேஜோ 3 இமேஜோ இருக்குது. அந்த இமேஜஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, அதை உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா, ஆனால் இங்கே லாஸ்ட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா சும்மா வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக பண்ண பார்த்தா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கே பிடிக்கும். இல்லைன்னா ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். பாருங்களேன், இப்போ கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணியாச்சின்னு நினைக்கிறேன் மண்டையில். ஓகே, பாருங்கள், லாஸ்ட்டாக வீடியோ முடிஞ்சேன். இதுவே நான் இப்போ வந்து லேஸ் கலராக கொடுத்துருக்கேன். அதாவது சட்டை கலர் வந்து லேஸாக இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, திக்காக இல்லாமல் லேஸ் கலர் சிமெண்ட் கலரில் இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு ரெட் கலரு, ஆமாம் ஒரு ரெட் கலரு, என்னது ப்ளூ கலர், திக் ப்ளூ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் பண்ணிடலாம். சும்மா வெறித்தனமாக இருக்கும். உண்மையை தான் சொல்கிறேன். ஓகே, கரெக்டாக இமேஜெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஒரு 2 இமேஜ் தான் இருக்கும். அந்த 2 இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எதில் பிக்சர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பின்ட்ரெஸ்ட் ஆப், அந்த ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, கரெக்டாக செட் பண்ணியாச்சு. கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்படி தான் வைக்கணும்னு நினச்சி பண்ணாதீங்க. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். எனக்கு தான் கரெக்டாக தெரிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் லேயர் ஆப்ஷன் தொட்டு மெர்ஜ் பண்ணுங்கள். சாரி ஃபார் அதுக்கு அதில் போய்ட்டு கீழே நார்மல் நிறையா இது பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் XORனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கலரில் உள்ளதான் கொஞ்சம் ஒயிட்டாக வந்துருச்சு பாருங்களேன். ஸ்மோக் எஃபெக்ட் போகிற மாதிரி வந்துருச்சு. இப்போ பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அந்த மனுஷனையோ அதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலர் வரும். அந்த கலரை அந்த ஸ்மோக் போகுது பார்த்தீங்களா, அந்த இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணாலே போதும். நான் கரெக்டாக தான் ஷேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் பண்ணுறேன். அது கலர் எப்படி உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்களா, ஊடால் அந்த சைஸ் ஓகே, கரெக்டாக செட் பண்ணிடுவோம். ஓகே, கரெக்டாக தான் செட் ஆகிருக்கு. செட் ஆகி வளருது, செட் ஆகிருக்குங்க, செட் ஆகிருச்சு. ஓகே, அந்த ஷர்ட் கலர் இப்போ கொஞ்சம் குண்டை கம்டாக கொடுப்பேன். நம்ம பாருங்களேன். ஆனால் அந்த என்னது எப்படி சொல்ல, அந்த நான் குண்டை கமெண்ட்டாக கொடுத்தாலும் அந்த ஸ்மோக்கில் மட்டும்தான் ஆட் ஆகுமே தவிர அந்த கலர் வேறு எந்த இடத்துல ஆட் ஆகாது. அதுக்கு தான் இந்த ஸ்மோக் அந்த XOR அதெல்லாம் பண்ணணும். அதுக்காண்டி தான்
இல்லாட்டினா கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் தவறு மிகவும் பெரிய தவறாகி போகும். அதுக்கு தான் சொல்கிறேன். முதலேருந்தே சொல்கிறேனேன்னு நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் எப்படி சொல்ல, எந்த ஒரு ஃபோட்டோ ட்ரா ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணுறீங்கனாலும் ஒரு தெரியாமல் இந்த ஃபோட்டோவை தொடாமல் வேறு எதையும் தொட்டுட்டிங்கனாலும் சோலி முடிஞ்சு. அதாவது எப்படி சொல்ல, மறுபடியும் முதலேருந்து செய்யணும். அதுதான் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குலாம் இந்த ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி ஒன்று எடிட் பண்ணி போட்டிருந்தேன் ட்ரா ஆப்ஷனில் போய்ட்டு. அது எதுன்னு தெரில. அதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கே பிடிக்காது. மறுபடியும் பண்ணவே உங்களுக்கே வெறுத்து போகும். எடிட்டிங் பண்ணுறதுக்கே வெறுத்து போகிற மாதிரி ஆகி போகும் பிக்சார்ட்டில். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு சிறு தவறு கூட பண்ணிடாதீங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு 3 பேத்துக்குனாலும் ஷேர் பண்ணி விடுங்க.